கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும்போது ஆண்டவர் தம்முடைய வசனத்தை கொண்டு நம்மோடு பேசுகிறவராய், அவைகளின் மூலமாக நம்மை தைரியப்படுத்துகிறவராய், உற்சாகப்படுத்துகிறவராய், நாம் அந்த வசனங்களை கற்றுக்கொண்டு அதன்படி செயல்பட உள்ளவர்களாய் கர்த்தர் நம்மை வைக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் வாசித்த இந்த சங்கீதத்தில் இருந்து 26ஆம் வசனம், எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்தருளும், உம்முடைய கிருபை நிமித்தம் எங்களை மீட்டுவிடும். அல்லேலூயா. நமக்காக ஒத்தாசையாக எழுந்தருளும் நம்முடைய தேவன், நமக்காக ஒத்தாசையாக அவர் எழுந்தருளுவாராக. அல்லேலூயா. அவர் எழுந்தருளுகிறது என்று சொன்னால் நமக்காக எந்த நேரத்தில் அது தேவையோ அந்த நேரத்தில் அவர் வருவார். நம்ம சில நேரம் எல்லா நேரமும் அவர் வரணும்னு சொல்லுவோம். அவர் சில வேளையில் வர தேவையே இல்லை. காரணம், ஏற்கனவே பாதுகாத்த பராமரிப்பும் பாதுகாப்பும் நம்மோடு இருக்கிறது. நாம் வழிநடத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். அப்படி வழிநடத்தப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது தேவைப்படுகிற இடத்துல அவர் எழுந்தருளுகிறார். அவருடைய ஒத்தாசையை அவர் அனுப்புகிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அவருடைய ஒத்தாசை இல்லாமல் நாம் எதையும் செய்ய முடியாது, செய்வதில்லை. அப்போ நம்முடைய தேவன் நமக்கு ஒரு ஒத்தாசையை அனுப்புகிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய ஒத்தாசை வரும்போது சாதாரணமாக நாம் செய்கிற காரியங்களைப் போல அல்ல, அது அசாதாரணமான விஷயமாக காணப்படும். சாதாரணமாக ஒரு காரியத்தை செய்வதற்கு தேவைப்படுகிற விஷயங்கள் இருக்கலாம். ஆனால் அவர் நமக்கு ஒத்தாசை அனுப்பும்போது அந்த ஒத்தாசையை கவனித்து பார்ப்பீர்கள் என்றால் வித்தியாசமானதாக இருக்கும். எப்படி சொல்ல முடியும்? நீங்கள் அந்த சங்கீதத்தில் 3வது வசனத்தை பாருங்க. அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டி கொள்ளவில்லை, அவர்கள் புயமும் அவர்களை இரட்சிக்கவில்லை. நீர் அவர்கள் மேல் பிரியமாயிருந்தபடியால் உம்முடைய வலது கரமும் உம்முடைய புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை இரட்சித்தது. அல்லேலூயா. அப்போ பட்டயத்தால் இரட்சிக்க முடியும். பட்டயத்தால் அதை ஜெயிக்க வேண்டிய இடத்தை கூட பட்டயத்தால் ஜெயிக்கவில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் வழிநடத்தப்பட்ட பொழுது, அவர்கள் சில இடங்களிலே அவர்கள் வந்த பொழுது அவர்களுடைய கரத்தில் பட்டயம் இல்லை, அவர்களுடைய கரத்திலே ஆயுதம் இல்லை, எந்த போரிடுவதற்கான எந்த பலனும் இல்லை, அவர்களிடத்தில் யுக்தியும் இல்லை. ஒன்றே ஒன்று தான் இருந்தது. என்ன தெரியுமா? தேவன் அவர்களோடு சென்றார். அவருடைய ஒத்தாசையை வைத்துக்கொண்டு அங்கே வழிநடத்தப்பட்டவர்களாய் இருந்தார்கள். இந்த மாதத்திலேயும் நாம் இவ்விதமாய் ஜெபிக்க போகிறோம். என்ன ஜெபிக்க போகிறோம்? ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே ஒத்தாசையாய் எழுந்தருளும் என்று சொல்லப்பட்டபடியே எங்களுக்கும் உம்முடைய கிருபையின் நிமித்தம் எங்களுக்கும் ஒத்தாசையாய் என்ன செய்யும்? எழுந்தருளும் என்று நாம் சொல்ல போகிறோம். இந்த ஒரு வசனத்தில் என்ன ஸ்பெஷல் பாஸ்டர்? அப்படி இல்லை. நம்ம எப்போதுமே ஆண்டவர்கிட்ட வரும்போது ஒரு வார்த்தையை பிடித்து கொண்டு ஜெபிப்பது நல்லது. ஆமென். ஒரு கோர்ட்டுக்கு போனீங்கன்னா அங்கே என்னதான் பேசினாலும் அங்கே இருக்கிற ஜட்ஜு வந்து கவனிச்சுக்கிட்டே இருப்பார். என்ன கவனிப்பார் தெரியுமா? எவ்வளோ பெரிய லாயர் வந்திருக்காருங்கிறது மேட்ரு இல்லை, எவ்வளோ அனுபவம் உள்ளவர் வந்திருக்கிறாருங்கிறது மேட்ரு இல்லை. அவர் அந்த சட்ட புஸ்தகத்திலிருந்து எத்தனை வார்த்தையை கரெக்டாக சொல்கிறாரு, எந்த சட்டத்தின்படி விடுவிக்கணும்னு தான் போராடுகிறார் அப்படிங்கிறத அவர் உறுதியாக சொன்னால் மட்டும்தான் அங்கே சரி பண்ண முடியும். அந்த கோர்ட்டில் ஜட்ஜு வந்து தீர்ப்பு கொடுப்பார். சில நேரம் சரியான ஆளை கூட விடுவிக்கிறதுக்கு ஏதுவாக சொல்கிறதுக்கு கூட என்னதை தான் சொல்கிறாங்க? சட்டத்தை தான் சொல்கிறாங்க. அதுபோல தான் கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும்போது சும்மா ஏசப்பா சோத்திரம் அப்படின்றத சொல்லிட்டு போயிடக்கூடாது. அவருடைய வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்க வேண்டும். அவருடைய வார்த்தைகளை சொல்லி கேட்க வேண்டும். ஏன் அவருடைய வார்த்தையை சொல்லி கேட்க வேண்டும் என்றால், இது தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. அப்போ அவருடைய வார்த்தையை சொல்லி அவர்கிட்ட பேசும்போது அவர் அதற்கு செவி கொடுக்கிறவராக இருக்கிறார். அந்த ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுக்காம இருக்கவே முடியாது. அப்போ ஆண்டவரிடத்தில் வரும்போது ஆண்டவரிடத்தில் நாம் என்ன சொல்ல போகிறோம்? எங்களுக்கு ஒத்தாசையாய் எழுந்தருளும். ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்களுக்கு ஒத்தாசையாய் எழுந்தருளும் என்று சங்கீதம் 44:26 சொல்லப்பட்டது போல இந்த விஷயத்தில் எங்களுக்கு ஒத்தாசையாய் எழுந்தருளும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் வச்சு நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் தம்முடைய ஒத்தாசையை என்ன செய்வார்? அனுப்புவார். நீங்கள் ஒத்தாசைக்கு ஜெபிக்கும் போது யார் வர்றான்னு பார்க்கக்கூடாது. ஏன்னா சில நேரம் நான் இதை அடிக்கடி சொல்கிறது உண்டு, யாரை நமக்கு பிடிக்காதோ அவங்கள கொண்டு வச்சு தான் ஒத்தாசை பண்ணுவார். நம்ம உடனே என்ன செய்வோம் அப்படின்னா, இவங்க ஏன் இந்த நேரத்துக்கு வந்தாங்க அப்படின்னு நம்ம முறுமுறுக்க ஆரம்பிப்போம். அவர் ஆனால் அப்படி ஆளை வச்சு தான் ஒத்தாசை பண்ண பார்ப்பார். ஏன் அப்படின்னா நம்ம
நம்முடைய மனதை என்ன செய்வதற்கு? சரிப்படுத்துவதற்கு, பக்குவப்படுத்துவதற்கு. சில வேளைகளிலே அவர் நமக்கு செய்கிற ஒத்தாசை நம்ம கண்ணுக்கே தெரியாது, ஆனால் அவர் செய்வார். ஹல்லேலூயா. நீங்கள் உதாரணத்துக்கு பிலேயாம் தீர்க்கதரிசி எதிரடியாக சபிக்கும்படி கிளம்பின பொழுது கீழே இருக்க ஜனத்துக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் மலையில் நடக்கிற விஷயம் என்னன்னா, ஆண்டவர் பேசுகிறார், அவனை பார்த்து சொல்லுகிறார், நீ இந்த ஜனத்தை என்ன செய்யக்கூடாது? சபிக்கக்கூடாது. ஆண்டவர் அவனோடு பேசினது மாத்திரமல்ல, கழுதையை வைத்தும் என்ன செய்ய வேண்டியதாயிற்று? பேச வேண்டியதாயிற்று. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சபிக்கவே கூடாது, ஆசீர்வதிக்க மட்டும்தான் செய்ய வேண்டும். அந்த இடத்துல ஜனங்களுக்கு தெரியாது ஒருவர் நம்மை சபித்து கொண்டு இருக்கிறார், சபிப்பதற்கு கிளம்பி இருக்கிறார் என்றே தெரியாது. ஆனால் அந்த வேளையிலேயும் கர்த்தர் ஒத்தாசையாய் எழுந்தருளி அந்த பிலேயாம் தீர்க்கதரிசியை தடுக்கிறார். ஏனென்றால் தீர்க்கதரிசி தன் வாயால் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டால் கர்த்தர் கொடுத்த அபிஷேகத்தின்படி, வரத்தின்படி அவன் சொன்னதை தேவன் என்ன செய்ய வேண்டும்? அந்த நிறைவேற்றுதலுக்குள்ளே வந்துவிடக்கூடாது என்பதற்காக அவர் வாயை திறந்தால் நீ எப்படி தான் திறக்கணும்? ஆசீர்வாதமாக திறக்கணும். அப்போ நல்லா கவனிங்க, ஆண்டவர் தம்முடைய சொந்த தீர்க்கதரிசியாக இருந்தால் கூட தான் நேசிக்கிற பிரியமாக இருக்கிற ஜனத்துக்கு விரோதமாய் பேசும்படி வந்துவிட்டால் அவங்கள கூட உடனே என்ன பண்ணுறாரு? தடுத்து போடுகிறார். அல்லேலூயா. அந்த ஒத்தாசையாய் எழுந்தருளுது என்பது நாம் அநேக வேளையிலே சிந்தித்திராத நேரத்தில் கூட அவர் நமக்காக உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அந்த வசனங்களிலே நீங்கள் வாசிக்கும் பொழுது அவர்கள் தங்களுடைய தேவன் விடுவித்த காரியத்தை குறித்து அவர்கள் சொல்லிக்கொண்டே வருகிறார்கள். 1ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனே, எங்கள் பிதாக்களுடைய நாட்களாகிய பூர்வ நாட்களில் நீர் நடப்பித்த கிரியைகளை அவர்கள் எங்களுக்கு அறிவித்தார்கள், அவைகளை எங்கள் காதுகளால் கேட்டோம். இப்போ நமக்கும் என்ன செய்யப்படுது? அறிவிக்கப்படுது. நாமும் இப்பொழுது என்ன செய்கிறோம்? காதில் மட்டும் கேட்கல, வாசிக்க வேற செய்கிறோம். நமக்கு வாசிக்கும்படி கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு கர்த்தர் அதை செய்தார் என்று வாசிப்பதோடு அல்ல, இன்றைக்கு எனக்கும் செய்யும்படி ஒத்தாசையாய் எழுந்தருளுவார் என்ற விசுவாசம் இன்றைக்கு நமக்கு தேவை. எனக்கும் இன்றைக்கு ஒத்தாசையாய் அவர் எனக்காக எழும்புவார் என்றதான விசுவாசம் இருக்கும்போது அவர் எனக்காக, நமக்காக எழுந்தருளி அவர் செயல்படுத்துகிறவராய் இருக்கிறார். அவர்கள் சொல்லும்போது ஒரு 20 லட்சம் ஜனத்திற்கு மேலே இஸ்ரவேல் ஜனம் கடந்து போனது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே சொல்லும்போது நீங்கள் வாசித்து பாருங்கள், 17ஆம் வசனத்தில் இருந்து, இவைகளெல்லாம் எங்கள் மேல் வந்திருந்தும் உம்மை நாங்கள் மறக்கவும் இல்லை, உம்முடைய உடன்படிக்கைக்கு துரோகம் பண்ணவும் இல்லை. அப்போ ஆண்டவர் எனக்கு ஒத்தாசையாக எழுந்தருளுன்னா அவர் சில விஷயத்தை கவனிக்கிறார் நம்மிடத்தில். கடந்த மாதம் வரை 30ஆம் தேதி வரை நீங்கள் ஒருவேளை கர்த்தருக்கு பிரியமில்லாத விதத்தில் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த புதிய மாதத்திலே கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுங்கள். என்ன ஒப்பு கொடுங்கள்? அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உம்முடைய உடன்படிக்கைக்கு நாங்கள் என்ன செய்யலை? துரோகம் பண்ணவில்லை. அப்போ 20 லட்சம் பேரில் ஒரு குரூப் என்ன பண்ணிக்கிட்டே வருது அப்படின்னா, கர்த்தர் பக்கம் சார்பாக, கர்த்தரை சார்ந்து. அப்போ 20 லட்சம் பேரும் அதை செய்தாங்களானா? இல்லை. 20 லட்சம் பேரும் அதை செய்யவில்லை. ஆனால் அங்கே இருந்த 20 லட்சம் பேர் செய்யாத வேலையை அங்கே ஒரு குரூப் செய்து, அந்த குரூப்பு தான் அப்படி பேசுது. என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் அப்படி செய்தோம். இதை எப்படி கண்டுபிடிக்க முடியும் என்று சொன்னால், மோசே சீனாய் மலையிலே மேலே இருந்த பொழுது கீழே இருந்தவர்கள் எல்லாம் கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி அவர்கள் தங்களுடைய இஷ்டத்துக்கு செய்து கொண்டு இருந்தார்கள். தங்களுடைய இஷ்டத்துக்கு செய்து கொண்டு இருந்த வேளை 20ஆம் வசனம் பாருங்க, நாங்கள் எங்கள் தேவனுடைய நாமத்தை மறந்து அந்நிய தேவனை நோக்கி கையெடுத்திருந்தோம். ஆமாம், ஆனால் அந்நிய தேவனை நோக்கி கையெடுத்து அவர்கள் எங்களை நடத்தி வந்த தேவன் இந்த கன்றுக்குட்டி தான் என்று சொல்லி அவர்கள் பேசிக்கொண்டிருந்ததை மோசே பார்த்தார். மோசே வந்து பேசுகிறாரு, இந்த ஜனங்களை அழிப்பதற்கு யாருடைய இருதயம் ஏவப்படுகிறதோ இவர்களை என்ன செய்ய வேண்டும்? அழிக்க வேண்டும். அப்போ ஒரு குரூப் எழும்புது. அதுதான் என்ன குரூப் தெரியுமா? லேவியர்கள். அவர்கள்தான் எழும்பி இங்கே எதிராய் இருந்தவர்களை அழித்து போட்டார்கள். அப்போ கர்த்தர் ஒத்தாசையாய் ஒரு காரியத்தை செயல்படுத்துவதற்கு அவர் கவனிக்கிற விஷயத்தை கவனிங்க. அவர் சொல்லப்பட்டிருக்கிறது, நீர் எங்களை வலு சர்ப்பங்களுள்ள இடத்தில் நொறுக்கி மரண இருளினாலே எங்களை மூடியிருந்தும் எங்கள் இருதயம் என்ன செய்யலையா? பின்வாங்கவில்லை. எங்கள் காலடி உம்முடைய பாதையை விட்டு விலகவும் இல்லை. அல்லேலூயா.
இன்றைக்கி நம்ம இந்த ஒத்தாசையாய் எழுந்தருளுவதற்கு நமக்கு தேவை என்ன அப்படின்னா, அவருடைய உடன்படிக்கைக்கு ஒரு நாளும் துரோகம் பண்ணவே கூடாது. ஒருவேளை நம்முடைய வாழ்விலே அந்த துரோகம் வந்திருந்தா, துரோகம் என்றால் என்ன, இப்படி செய்கிற ஆண்டவரேன்னு சொல்லிட்டு செய்வேன், இப்படிலாம் இருப்பேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்க முடியாமல் போகிறது கூட என்னதுதான் துரோகமாகி போகிறது. அப்போ ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே, ஒருவேளை பரிசுத்த காரியத்திலே கர்த்தர் நம்மிடத்தில் செய்த உடன்படிக்கையிலே நாம் தவறி இருந்தால் கர்த்தரிடத்தில் இன்றைக்கு ஒப்புரவாகி அவரிடத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே, இனி உம்முடைய உடன்படிக்கைக்கு நான் என்ன செய்வதில்லை, துரோகம் பண்ணுவதில்லை. தொடர்ந்து நாம் ஆண்டவரிடத்தில் சொல்ல போகிற காரியம் என்னவென்றால், என்னுடைய இருதயம் ஒரு நாளும் பின்வாங்க போவதில்லை, என்னுடைய காலடி ஒரு நாளும் உம்முடைய பாதையை விட்டு விலகுவதில்லை. ஆண்டவரிடத்தில் நாம் இப்படிப்பட்ட ஒரு சிந்தையோடு, ஒரு யோசனையோடு, செயலோடு நாம் அவரிடத்தில் வரும்போது அவர் செய்கிற காரியம் பாருங்க, அவர் நமக்கு ஒத்தாசை அனுப்புகிறவராயிருக்கிறார். இப்போ தான் நீங்கள் 121ஆம் சங்கீதத்தை வாசிக்கும்போது அவர் அந்த அனுபவத்தை அவர் சொல்லுகிறார். தாவீது தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் பாருங்கள், அவருடைய வாழ்விலே. இப்போ நம்ம இவ்வளோ நேரம் வாசித்த காரியத்தை சங்கீதத்தில் இருந்து தாவீது எழுதினதை வாசித்தாலும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய நடத்துதலை குறித்து அவர் சொல்லி கொண்டு வந்தார். ஆனால் 121ஆம் சங்கீதத்தில் அவர் தன்னுடைய சொந்த அனுபவம். ஏனென்றால் இங்கே பார்த்தால் சவுல் தன்னை துரத்துகிறார், தனக்கு எதிராக எல்லாரும் எழும்பி இருக்கிறார்கள், தனக்கு ஆதரவு இப்போ யாரும் இல்லை. சரி, அப்படியே ஆதரவு வந்தால் நொண்டி முடம் ஓஞ்சி போனவன், வயசானவன், இப்படி அப்படின்னு அப்படி ஆளுக தான் இப்போ சேர்ந்துருக்குது. அந்த நேரத்தில் கூட தாவீது சொல்லுகிற வசனம் தான், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களை நோக்கி என் கண்களை ஏறெடுக்கிறேன். அப்போ நான் என் வேலை என்ன அப்படின்னா, எனக்கு ஒத்தாசை அனுப்புகிற ஒருத்தர் இருக்கிறார், அவரை நோக்கி நான் பார்த்துக்கிட்டே இருந்தால் போதும். அந்த ஒத்தாசை எப்படி வருதுன்னு பார்க்காம அவரை நோக்கி பார்க்கணும். ஏன் ஒத்தாசை எப்படி வருதுன்னு நோக்கி பார்க்கக்கூடாதுன்னா, நம்ம என்ன நினைக்கிறோன்னா, ஆண்டவரே இந்த ஒத்தாசையை இந்த வழியாக எனக்கு அனுப்புன்னு சொல்லி அந்த வழியவே பார்த்துக்கிட்டு இருப்போம், அந்த வழியில் வராது. ஏன் வராதுன்னா, ஆண்டவர் அந்த வழியாக தராமல் இந்த வழியாக தர விரும்புகிறார். சில நேரத்தில் சில விஷயத்தை நமக்கு ஆண்டவர் தெரிவிக்காமல் அறிவிக்காமல் செய்ய விரும்புகிறார், தெரிவிக்காமல் செய்ய விரும்புகிறார். சில வேளையில் நம்முடைய குணாதிசயம் எப்படி பாருங்கள், திடீர்னு யாராவது உங்கள்கிட்ட வந்து, ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு உங்கள் பிரச்சனையெல்லாம் தீர்க்கிறதுக்கு நான் ஒரு 5 லட்ச ரூபா தரேன் அப்படின்னு நம்மள்கிட்ட வந்து யாராவது ஒருத்தர் சொல்லி 10 நாள் ஆயிடுச்சுன்னு வைங்க, 11ஆவது நாள் நம்ம என்ன செய்வோம், அவர்கிட்ட மெதுவாக ஏதோ 5 அப்படி சொன்னீங்களே அப்படி இப்படின்னு நினைத்தியாவது ஒன்று சொல்லி அப்படி ஞாபகம் மூட்டை பார்ப்போம், அப்படி தானே. உடனே இன்னொரு 10 நாள் லேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, இன்னொருக்கா ஏதாவது ஞாபகம் மூட்டை பார்ப்போம். 1 மாதம் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்து இன்னொருக்கா கொஞ்சம் என்ன செய்வோம்னா, கொஞ்சம் யாராவது தெரிஞ்சவங்க, அவங்கள தெரிஞ்சவங்க வந்தால் அந்த பக்கம் போனீங்கன்னா கொஞ்சம் சொல்லுங்கள், அன்றைக்கி அவங்க இந்த மாதிரி தரேன்னு சொன்னாங்க, கொஞ்சம் பேசி பார்க்குறீங்களா அப்படின்னு. அவர் தரேன்னு சொன்னவர் தானே முடிவு எடுக்கணும். வாங்குற நம்ம ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, முடிவு எடுக்கவே முடியாது. ஆனால் நமக்கு என்னன்னா, கேள்விப்பட்டோம் பார்த்தீங்களா, உடனே அன்னையிலேருந்து நமக்கு அந்த பணம் வருதோ இல்லையோ, இங்கே 5,02,000 ரூபாய்க்கு இங்கே பெரிய பட்ஜெட்டே போட்டு பெரிய லிஸ்ட்டே போட்டு வச்சுருப்போம். லிஸ்ட்டை போட்டு இதை நம்பி நிறைய பேர்கிட்ட வேறு என்ன செஞ்சுருவோம், சொல்லிடுவோம், வேறு இதை செய்ய போகிறோம் தெரியுமா, அதை செஞ்சிடலாம், இதை செஞ்சிடலான்னு. கடைசியில் கொடுக்கன்னு சொன்னவர் கடைசி வரைக்கும் என்ன செய்யலை, அவருக்கு யாரோ நியூஸை கொடுத்துட்டாங்க, தயவுசெய்து கொடுக்காத. இன்றைக்கி நிறைய நேரம் நம்முடைய வாழ்க்கையில் சில ஒத்தாசையை புரிய முடியல நம்மளால். ஆனால் நீங்களும் நானும், இப்போ நான் சொல்கிற எக்ஸ்பீரியன்ஸு எனக்கும் வந்திருக்கு, நானும் இருந்திருக்கிறேன். அப்போ அதை மாற்றி, இல்லை ஆண்டவரே எனக்கு தர்றவர் இல்லை, சொல்கிறவர் தான். யார் சொன்னாங்களோ அவங்கள நம்புறதில்லை, அவங்க மனசில் ஒருத்தர் ஏவி இருக்காரு, அதனால தான் அவங்க வந்து நம்மள்கிட்ட பேசியிருக்காங்க. இப்போ ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, அவங்கள விட்டு ஏவிட்டு இந்த மனுஷன் வந்து நம்மள்கிட்ட சொல்லிட்டான். இப்போ ஆண்டவர் கவனிக்கிறாரு, இந்த சொன்னவன்கிட்ட போகிறோமா அவர்கிட்ட போகிறோம். இந்த இடத்துல தான் நம்ம தடுமாறி ஒத்தாசையே இல்லாமல் கடைசி வரைக்கும் நிற்கிறோம். எங்கன்னா யாரை வச்சுனாலும் அவர் வரட்டும், அவர் யாரை கொண்டும் தரட்டும், ஆனால் நான் யார்கிட்ட தான் போவேன். அதைத்தான் இங்கே சொல்லுகிறார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்தை நோக்கி தான் நான் என் கண்களை ஏறெடுப்பேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு என்ன வரும், அவர்கிட்ட இருந்து தான் எனக்கு வரும். எனக்கு செய்கிறதுக்கு அவர் தான் எழுந்தருளுவார், அவர் தான் எனக்கு உதவி செய்வார். நான் உலகத்தை பார்த்தும் உலக மனுஷனை பார்த்தும் உலகத்தின் மூலமாய் உள்ளவைகளை பார்த்து கொண்டிருந்தால் அதுக்கு அனுப்புனவரை மறந்துட்டேன்னு வைங்க. இன்றைக்கி நிறைய நேரம் நம்ம செய்கிறது அதுதான். கிடைக்கிற வரைக்கும் ஏசப்பா ஆண்டவரே சோத்திரம்லாம் சொல்லிடுவோம், கிடைச்ச உடனே இதுதான் முக்கியம், இந்த செயல் தான் முக்கியம்.
அதான் ஒரு திருமண வீட்டிற்கு கூப்பிடும்படி போனார்களாம். வேதத்தில் சுவிசேஷ புஸ்தகத்தில் நான் வாசிக்கிறேன். அப்போ அங்கே எல்லாம் சொன்னாங்களாம். ஒருத்தர் சொன்னாராம், இப்போ தான் நான் புதுசாக ஏர் மாடு வாங்கியிருக்கேன், அதை வயலில் என்ன செய்ய போகிறேன், உழுது பார்க்க போகிறேன். இன்னொருத்தர் என்ன சொன்னால், இப்போ தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், அதனால் இப்போ நான் உங்களை பார்க்கலாம் என்ன செய்ய முடியாது, வர முடியாது. இன்றைக்கி நிறைய நேரம் நம்ம அப்படி போயிடுறோம். இல்லை, நம்முடைய ஒத்தாசையை அனுப்புகிறவர் என்ன செய்ய விரும்புகிறார்னா கவனிக்கிறார். நான் ஒத்தாசையை எதிர்பார்க்கிறேன், ஆனால் உண்மையிலேயே அது பெற்றுக்கொள்ளுகிற இடத்துல நம்ம வந்துட்டோமா? அப்போ தாவீது தன்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்லும்போது, எனக்கு ஒத்தாசை வரும் பருவதத்தை மாத்திரம்தான் என் கண்கள் என்ன செய்யும், ஏறெடுக்கும். அவர் யார் மூலமாக அனுப்புகிறாரு, எதை வச்சு செய்கிறாரு, அதெல்லாம் எனக்கு அவசியம் இல்லை. அதை குறித்து நான் அக்கறைப்பட தேவையில்லை, அதை குறித்து நான் பெரிதுபடுத்த தேவையில்லை. வல்லமை கர்த்தருடையது. ஹல்லேலூயா. நான் தான் அடிக்கடி சொல்வேன், நானே ஜெபம் பண்ணி சுகமே ஆயிருந்தாலும் நீங்கள் பேச வேண்டியது யாரை பற்றி தான் சொல்லுங்கள். ஏன் பேர் அங்கே சொல்லக்கூடாது, எங்கள் பாஸ்டர் தாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. அவர்கிட்டால இன்னும் ஒன்றும் இல்லை. செய்தது யாரு சொல்லுங்க, வல்லமை கர்த்தருடையது. கிரியை செய்தவரும் யாரு, அவர் தான். இடையில வந்துட்டு போனாலும் அவ்வளோதான். அது ஒரு நபர் வந்தால் தான் நமக்கு ஒரு திருப்தி. அதுக்காக ஒரு நபரை வச்சிருக்காரு ஆண்டவர், அவ்வளோதானே ஒழிய நம்ம பிரேஸ் பண்ண வேண்டியது, நன்றி செலுத்த வேண்டியது, உயர்த்த வேண்டியது, மேன்மைப்படுத்த வேண்டியது எல்லாம் யாரை தான், அவரை தான். இடையில என்னையவே சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னு வைங்க, அவர் பார்ப்பாரு. அடுத்த தடவை இவன் மூலமாக என்ன கொடுக்கக்கூடாது, வல்லமையே கொடுக்கக்கூடாது. ஏன்னா ஒரு குரூப் என்ன பண்ணிக்கிட்டே போகுது, இவனையே புகழ்ந்துக்கிட்டு போகுது அப்படின்னு எனக்கு பிரச்சனை வந்துடும். நிறைய நேரம் நமக்கு அது தெரியல. நான் அதனால தான் அடிக்கடி சொல்லுவேன் பாருங்கள், சாட்சி சொன்னால் கூட என்னையை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. என் பேர் சொல்லாதீங்க, என்னால் தான் ஆச்சுன்னு சொல்லாதீங்க, அவர் செய்தார். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் ஒருவரே மகிமைக்குரியவர், அவர் ஒருவரே கனத்துக்குரியவர். ஹல்லேலூயா. அப்போ அந்த ஒத்தாசையை எனக்கு அவர் தரும்போது, எனக்காக அவர் ஒத்தாசையாய் எழுந்தருளுவார் என்றால், இந்த 121ஆம் சங்கீதத்தை வாசித்து பாருங்கள். அவர் என் காலை தள்ளாட விட மாட்டார். ஹல்லேலூயா. என்னை ஒரு நாளும் தள்ளாட விட மாட்டார். என்னை ஒரு நாளும் தள்ளாட விடாமல் அவர் என்ன செய்கிறார் என்றால், எனக்கு வலது பக்கத்திலே நிழலாக என்னை காக்கும்படி இருக்கிறார். ஹல்லேலூயா. எதுவும் என்னை சேதப்படுத்தாதபடி என்னை காக்கும்படி இருக்கிறார். எந்த தீங்கும் என்னை அணுகாதபடி அவர் காக்கும்படி இருக்கிறார். அவர் என் ஆத்துமாவை என்னை காத்து, என்னுடைய போக்குவரத்தை காத்து, அவர் என்னை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. ஏனென்றால் எனக்கு அவர் ஒத்தாசையாக எழுந்தருள விரும்புகிறார். நம்முடைய ஜெபமும், நம்முடைய விசுவாசமும், நம்முடைய எதிர்பார்ப்பும், ஆண்டவரே எனக்கு ஒத்தாசையாக எழுந்தருளும். 20ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனில் இருந்து உம்மை ஆதரிப்பாராக. ஹல்லேலூயா. அவர் தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து அவருடைய ஒத்தாசை என்ன செய்வாராம், அனுப்புவார். ஹல்லேலூயா. இந்த நாளிலே அந்த ஒத்தாசையை நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக கர்த்தர் இந்த மாதத்திலே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்திலே அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நமக்கு தருவாராக. நாமும் நம்முடைய செயல்களிலே, நம்முடைய விஷயங்களிலே எல்லாவற்றிற்கும் அவருடைய ஒத்தாசையை, யாருடைய ஒத்தாசையை, ஆண்டவருடைய ஒத்தாசையை நாம் பெற்றுக்கொள்வோம். அவருடைய ஒத்தாசையை நாம் பெறும்போது நிச்சயமாக கர்த்தர் நமக்கு சகலவற்றையும் நன்மைக்கு ஏதுவாய் முடிப்பார். ஹல்லேலூயா. ஒரு வசனம் இப்படி இருக்கிறது, அதனுடைய பகுதி, அதனுடைய கான்டெக்ஸ்ட், அதாவது அந்த பகுதி பேசி வருகிற விஷயங்கள் வேறொரு விஷயத்தை பேசி வந்தாலும், அந்த ஒத்தாசையை குறித்து சொல்லும்போது 2 நாளாகமம் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி, ஒத்தாசை செய்யவும் விழப்பண்ணவும் தேவனாலே கூடுமா. அங்கே என்ன போட்டிருக்குங்க, ஒத்தாசை செய்யவும் விழப்பண்ணவும் யாரால கூடுமா, தேவனால் கூடும். 2 நாளாகமம் 25:8. அப்போ ஆண்டவர் ஒரு சின்ன ஒரு யுத்தத்துக்கு போகிறத பற்றிய ஒரு விஷயம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த யுத்தத்துக்கு போகிற காரியத்தில் இதில் ஆண்டவர் சத்துருக்கு முன்பாக விழப்பண்ணணுமா எழும்ப பண்ணணுமா அப்படிங்கிறத பற்றி பேசும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீ நடக்கிற விதம் சரியில்லைன்னா அவர் உனக்கு ஒத்தாசையாக என்ன செய்ய மாட்டார், இருக்க மாட்டார்னு சொல்லி உணர்த்துகிற ஒரு இடத்துல இந்த ஒரு விஷயத்தை நான் அந்த வசனத்திலிருந்து எடுத்துக்கொள்ளுகிறேன். ஒத்தாசை செய்யவும் விழப்பண்ணவும் தேவனாலே கூடும். அப்போ அவர் நினைச்சா எழுந்தருளி என்னை எழுந்திருக்க பண்ணுவார்.
அப்போ அவர் ஒத்தாசை அனுப்பலைன்னா நான் விழுந்து போகிற சூழ்நிலை கூட என்ன செய்யலாம், வரலாம். ஆகையினாலே ஆண்டவர் இந்த புதிய மாதத்திலே நமக்கு ஒரு ஒத்தாசை அனுப்புகிறார். அல்லேலூயா. இந்த ஒத்தாசை அனுப்புவதற்கு அவர் செய்த காரியம் என்ன, இப்பொழுது அவர் எனக்கு செய்திருக்கிற காரியம் என்ன என்றால், எனக்காக அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டார். இந்த ஒத்தாசை தருவதற்கு நீங்கள் வேதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்கும் போது அவர் மீது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, முள்களால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து, 29ஆம் வசனம் பாருங்க, அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு யூதருக்கு ராஜா வாழ்க என்று பரியாசம் பண்ணினார்கள். அவரை துப்பினார்கள், அவரை கோலால் அடித்து, அவரை சிரசில் அடித்து, அவரை பரியாசம் பண்ணி எல்லாம் அங்கே செய்தார்கள். ஒரே ஒரு காரணத்துக்காக தான். என்னன்னா, எனக்கு ஒத்தாசை அனுப்பும்படி ஆண்டவர் இயேசு எனக்காக அவர் சிலுவையிலே அவர் ரத்தம் சிந்தினார். ஹல்லேலூயா. சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொண்டார். சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அங்கே அவர் எனக்காக வாரினால் அடிப்பிக்கப்பட்டு அவர் அங்கே சிலுவையிலே அறையும்படி ஒப்பு கொடுக்கப்பட்டார். அவர் அந்த சிலுவையிலே ஜெயித்தபடியினால் இன்றைக்கு எனக்கு அவர் முழு ஒத்தாசை தர முடியும். அல்லேலூயா. முழு ஒத்தாசை தர முடியும். காரணம், எனக்காக அவர் ஜெயித்திருக்கிறார். அவர் எனக்கு, என்னை தாக்குகிற கர்த்தரையும் என்னையும் பிரிக்கிற பாவத்திலிருந்து விடுதலை தருவதற்கு அவர் சிலுவையிலே ஜெயித்தார். மரணத்தில் நின்று விடுவிக்கும்படிக்கு அவர் மரணத்தை ஜெயித்தார். அவர் என்னை பிசாசினுடைய தந்திரத்திலிருந்து விடுவிக்கும்படிக்கு அவனுடைய தலையை நசுக்கினார் சிலுவையிலே. எனக்கு விரோதமாக இருந்த கையெழுத்து, எனக்கு விரோதமாக இருந்த பகை, எனக்கு விரோதமாக இருந்த சகலவற்றையும், எனக்கும் தேவனுக்கும் இடையில் இருந்த தூரத்தை கூட இப்போ என்ன ஆக்கிட்டாரு, சமீபமாக்கினார். ஹல்லேலூயா. அவர் எனக்கு ஒத்தாசை செய்யும்படி அவர் எனக்காக சிலுவையிலே வெற்றி சிறந்தபடினாலே, அந்த வெற்றி சிறந்த அந்த பலத்திலே, அவர் கொடுக்கிற அந்த ஒத்தாசையிலே இப்பொழுது அவர் ஒத்தாசையாய் எழுந்தருளுகிற தேவன் அவர் அருகில் நம்மை சேர்த்து கொள்ளுகிறார். அல்லேலூயா. இன்னும் அவருடைய அருகில் சேர்த்து கொள்ளுகிற ஒரு நாளுக்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம். அந்த நாளை அடைவதற்கு முன்பு இந்த பூமியிலேயே அவரோடு கூட இருக்கிற அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்வோம். இப்போ நம்முடைய தேவனுடைய ஒரு காரியம் என்ன, அவர் நமக்கு ஒத்தாசையாய் எழுந்தருள விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதைத்தான் இந்த 44ஆம் சங்கீதத்திலே நாம் வாசித்தோம். 26ஆம் வசனத்திலே, எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்தருளும், உம்முடைய கிருபையின் நிமித்தம் எங்களை மீட்டுவிடும். அந்த கிருபை அவர் சிலுவையின் வெற்றியில் இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த கிருபை சிலுவையின் வெற்றியில் இருக்கிறது. அந்த கிருபை தான் உங்களையும் என்னையும் மன்னித்து ரட்சித்திருக்கிறது. அந்த கிருபையில் வாழ்வதற்கு ஏதுவாக கர்த்தருடைய அந்த ஒத்தாசையை பெற்றுக்கொள்வோம். சகலவற்றிற்கும் அவருடைய ஒத்தாசையை நாடுவோம். அவருடைய ஒத்தாசை இல்லாமல், ஏனென்றால் அவர் ஒத்தாசை பண்ணவும் முடியும், விழப்பண்ணவும் முடியும். தேவனால் அப்படி கூடும். ஆகையினாலே நாம் ஒத்தாசைக்காக மாத்திரம் பேசுவோம். ஆண்டவரே ஒத்தாசையாய், அந்த 44ஆம் சங்கீதத்தில் நாம் வாசித்தபடி உம்முடைய காரியத்துக்கு விரோதமாய், உடன்படிக்கைக்கு விரோதமாய் நாங்கள் என்ன செய்யவில்லை, துரோகம் பண்ணவில்லை. உம்மை விட்டு நாங்கள் தூரம் போகவில்லை. உம்மை விட்டு வேறு தெய்வத்தை நாங்கள் கும்பிட போகவில்லை. உம்மையே நம்பி இருக்கிறோம். ஆண்டவரே எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்தருளும். சில நேரத்தில் பாருங்கள், நம்ம ஆண்டவருக்காக செய்கிற விஷயத்தை சொல்லி காட்டணும்னு அவசியம் இல்லை, ஆனால் உரிமையாக பேசவும் செய்யலாம். ஆண்டவரே உங்களுக்காக, உங்கள் அன்புக்காக, நீர் என் மேலே வச்சிருக்கிற அன்பின் நிமித்தமாக நான் இதை செய்கிறேன் ஆண்டவரே. இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, இதை என் கடமைன்னு சொல்லணுமா, இது என்னன்னு சொல்லணுமா, என் கடமைன்னு சொல்லணுமா. வசனம் அப்படி இருக்குது. இது என் கடமை. ஏங்க இதை செய்றீங்க, இதுதான் என் கடமை. அப்போ நான் தேவனை ஆராதிப்பதும் மகிமைப்படுத்துவதும் அவருக்காக ஓடுவதும் எல்லாம் என் கடமை. இது நான் செய்வேன், கண்டிப்பாக செய்வேன். அப்போ என்னை மழையோ வெயிலோ எதுவுமே என்னை என்ன செய்யாது, தடுக்காது. எதுவும் என்னை தடுக்காது. அந்த விதத்தில் நாம் ஆண்டவரிடத்தில் பேசுவோம், ஒப்பு கொடுப்போம். அவர் ஒத்தாசையாய் எழுந்தருளி நம் ஒவ்வொருவரையும் எல்லா சூழ்நிலையிலும் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.